ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம சுவையான எறா தொக்கு எப்படி செய்யறதுன்றதை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க 300 கிராம் எறா எடுத்திருக்கோம். எறா தோல் உரிச்சு மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருக்கோம். அடுத்தது தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, அரைச்சு வச்சிருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுக்கு நீங்க தேவையான அளவு வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி பாத்தீங்கன்னா நாங்க 2 தக்காளி வெட்டி வச்சிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம் அரைச்சு வச்சிருக்கோம். இது இப்ப எப்படி செய்யறன்றதை பார்க்கலாம். அடுப்பை பத்த வச்சிருவோம். பத்த வச்சுட்டு உடனே பாத்திரத்தை வச்சிடலாம். இப்போ பாத்திரம் சூடு ஏறினதுக்கு அப்புறம் எண்ணெய் இருக்கும். இப்போ பாத்திரம் சூடு ஏறிச்சு, எண்ணெய் ஊத்தலாம். இப்போ எண்ணெய் சூடு ஏறிச்சு, கடுகு உளுத்த பருப்பு போடலாம். கருவேப்பிலை போடலாம். உடனே வெங்காயத்தையும் போட்டுருவோம். இப்ப கொஞ்ச நேரம் வெங்காயம் வதங்கட்டும். அப்படியே இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கிருச்சு. இப்ப அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே தொடர்ந்து கிண்டிட்டே இருக்கணும், இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கீழே ஒட்டிக்கும். அதனால எல்லாத்தையும் வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததா தக்காளி ஆட் பண்ணுவோம். தக்காளியை அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்ப அதை நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அடுத்ததா நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ லைட்டா சிம்ல வச்சிடலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இதோட கழுவி வச்சிருக்க எறாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னெல்லாம்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது தனி மிளகாத்தூள். நாங்க 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட போறோம். அடுத்ததா 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். அடுத்ததா கொஞ்சோண்டு கரம் மசாலா. இதுல இப்போ கல்லுப்பு தான் நாங்க ஆட் பண்றோம். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுருவோம். ஓகே, இது எல்லாத்தையும் இப்போ ஒண்ணா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நீங்க சிம்ல வச்சுதான் கொஞ்சம் பண்ணணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அதுக்காக தான். இப்ப இது ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சு. இப்ப தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விடுவோம். ஆனா சிம்ல தான் வச்சிருக்கோம், ரொம்ப ஃபுல்லுல வைக்கல, பாத்துக்கோங்க. கரெக்டா தண்ணி ஊத்தி 1 நிமிஷம் சிம்ல வச்சிருந்தோம். இப்போ மூடி போட்டு கொஞ்ச நேரம் வச்சிருவோம். மூடி போட்ட பிறகு கொஞ்ச நேரம் ஃபுல்லுல வச்சிருவோம். இப்போ அடுப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லில் வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருந்தோம் எறாவை. இப்போ திறந்து பார்ப்போம். பார்த்தாலே தெரிஞ்சு நல்லா கொதிக்குது. லைட்டாக கிண்டி விட்டு பார்ப்போம் எவ்வளோ வெந்திருக்குன்னு. அப்போ தான் தெரியும். ஓகே, லைட்டாக இப்போ வெந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும், எறா ரெடி ஆகிடும். சரி, இப்போ நல்லா வெந்திருக்கும். நம்ம திறந்து கொத்தமல்லி தூவி இறக்கி ஆஃப் பண்ணிடலாம். திறந்து பார்ப்போம். ஓகே, ஆல்மோஸ்ட் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவிடலாம். நீங்களும் உங்க வீட்டுல இது மாதிரி சுவையான எறா தொக்கு செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பாய்.